பார்த்துடலாம். காரணமதாக வந்து புவி மீதே காலர் அணுகா திசைத்து கதிகான, நான் செய்த தீவினைகளாலும் நல்வினைகளாலும் இந்த புவி மீது வந்து பிறந்து அனுதினமும் காலன் என்னை அணுகி விடுவான், யமன் என்னை அணுகி விடுவான்னு பயந்து பயந்து வாழ்ற எனக்கு அந்த பயத்தை அணுகாம விட்டு நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே. நாரணனும் வேதனும், அதாவது மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கும் கூட தெரியாம ஞான நடனம் புரிந்து வருவாயே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தெரியாம எப்படி வர்றது, அவங்கள விட ஒரு பெரிய கடவுளா அப்படின்ற வாதத்திற்கான பொருள் இது இல்லை. எல்லா கடவுளுமே நம்ம கடவுள்கள் அனைவரும் ஒரு சார்ந்தவர்கள் தான், ஒரு பொருள் தான். இதனுடைய அர்த்தம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அவர் அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடனமே புரிந்து வருவாயே. அதாவது நமக்குள்ளார இருக்கிற சக்திகள் தான் இவை அனைத்துமே. ஆனா இந்த நாராயணனுடைய சக்தியோ இல்ல பிரம்மதேவனுடைய சக்தியோ நமக்குள் செயல்படுவதற்கு முன் முருகருடைய சக்தி முன்னாடி வந்துருமா. முதல்ல அவருடைய சக்தி வந்துருமா. அது எப்படி வருமா? ஞான நடனம் புரிந்து வருமா. சாதாரணமா வரல. அவர் சும்மா வந்தாலே பெரிய விஷயம். பேக்ரவுண்ட் மியூசிக் எஃபெக்டோட பயங்கரமா வந்து இறங்கி வருவாராம். அந்த மாதிரி ஞான நடனம் புரிந்து அவர் முதல்ல வராராம். ஆரமுதமான தந்தி மணவாளா, அமுதம் போன்ற இனிமையான தெய்வானையினுடைய மணவாளனே, ஆறுமுகம் 6 விழியோனே, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சூரர் கிளை மால வென்ற கதிர்வேலா. இந்த இடத்துல அகைன் நம்ம பார்த்தோம்னா சூரர்களை வென்ற முருகன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோலைமலை மேவி நின்ற, அதாவது பழமுதிர் சோலை மலையில் ஏறி நின்ற பெருமாளே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சில திருப்புகள்ல மட்டும்தான் வந்து இவருடைய தந்தையாரை பத்தி பாடாம வர்ற திருப்புகள்கள் வெகு குறைவே. அதுல இந்த ஒரு திருப்புகள்ல சங்கரனுடைய பெயரை வந்து அருணகிரிநாதர் குறிப்பிடலை. ஆனா இதுக்கு ஒரு சின்ன ஒரு முன்கதை சுருக்கம் ஒன்று இருக்கு. நம்பி ஆண்டார் அப்படின்றவருடைய கதையை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். நம்பி ஆண்டார்ன்ற ஒரு மிகப்பெரிய காளி பக்தர். அவர் வந்து ஒரு தரம் திருவண்ணாமலையில இருக்கிற ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு அரசனுடைய சபையில அருணகிரிநாதரை வந்து எதுக்கு ஒரு வாதத்திற்கு அழைக்கிறார். அதாவது நான் காளி பக்தர், நான் கூப்பிட்டா காளி வருவா, அருணகிரிநாதரே நீங்க கூப்பிட்டா முருகர் வருவாரா, வாங்க நம்ம 2 பேரும் வாதிட்டு பார்ப்போம், யார் கூப்பிட்டா எந்த கடவுள் வராங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி அவர் வந்து கூப்பிட்டு வாதிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பியாண்டார் பாடுறாங்க, சம்பந்தாண்டார் பாடுறாங்க. அவங்க பாடினதுக்கு அப்புறம் காளி தேவி வரல, ரைட், காளி தேவி வரல அந்த இடத்துல. அடடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து அருணகிரிநாதர் வந்து முருகரை நோக்கி பாடுறாரு. அவர் பாடினப்போ அவர் பாட்டு முடிகிற தருவாயில முருகப்பெருமான் மயிலுடன் வேலுடன் அந்த இடத்துல வந்து காட்சி தராரு. அந்த கதை சுருக்கம் இதுக்கு முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகான ஒரு பாடல். அந்த பாடல்ல வந்து அதல சேடனாராட அகில மேரு மீதாட அபினகாளி காணாட அவளோடுடன் அதிர வீசி வாதாடும் விடையேறி வேறு வாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருவனாறு செயலவரோடு மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, திருப்புகழ் பாட்டு அருணகிரிநாதர் பாடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பாட்டு இன்னும் பெருசா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து மகாபாரதத்துல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து பீமனுக்காக கிருஷ்ணர் போய் நின்னது, அர்ஜுனருக்காக கிருஷ்ணர் போய் நின்னது, இந்த கதையெல்லாம் சொல்லி அந்த பாட்டுல வந்து சொல்லி பாடி முடிக்கும் பொழுது முருகர் இடத்துல காட்சி தருவார். எதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பாட்டை பார்க்கணும் அப்படின்னா, இந்த கோயில்ல சோலைமயில் முருகரை தரிசித்த பிறகு தனியா வேலுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கு. அந்த வேலையும் தரிசித்த பிறகு நம்ம அதுக்கு மேலேயும் நம்ம நடந்து போகலாம். அந்த கோயில் அங்க படிக்கட்டுகள் இருக்கு. அங்க நம்ம நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அந்த மலைக்கே பாதுகாப்பான ராக்காயி அம்மாள் உடைய கோயிலும் அந்த மலை மேல இருக்கு. அது குடும்ப சகிதமா மாமனார் மாமியாரோட அண்ணனோட அப்பாவோட, அதாவது 18ஆம் படி கருப்பு சுவாமி மேல ராக்காயி அம்மாவோடன்னு சொல்லி குடும்ப சகிதமா நீங்க ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அத்தனை பேரும் இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு கோயிலா இந்த பழமுதிர் சோலை இருக்கு. இந்த ராக்காயி அம்மன் சன்னதிக்கு மேலேயும் நம்ம வந்து போனோம் அப்படின்னா அங்க வந்து தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தினுடைய பேர் நுபுர கங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்லி பொருள். இந்த நுபுர கங்கை தீர்த்தம் பல
பல நோய்களுக்கு ஒரு தீர்த்தமாக இருக்க ஒரு சொல்யூஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மலை மேலே இருக்கிற அந்த மூலிகைகள் அந்த தீர்த்தத்துக்கு காரணம். இது ராக்காயி அம்மாளுடைய பாதம் பட்டு வர ஒரு தீர்த்தமும் கூட. அது முக்கியமாக இந்த கோயிலுடைய சிறப்பு, இந்த கோயிலுடைய பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, குடும்ப சமேதமாக இந்த கோயிலில் எல்லாருமே இருக்கிறதுனால இந்த கோயிலை போய் வணங்குறவங்க குடும்ப ஒற்றுமைக்காகவும் மன நிம்மதிக்காகவும் முருகனை சென்றடைய சரியான வழிகாட்டக்கூடிய ஒரு கோயிலாகவும் கணவன் மனைவிக்கான ஒற்றுமைக்கான கோயிலாகவும் இந்த கோயிலை வந்து பார்க்குறாங்க. ஸோ இதுதான் சுவாமிமலை கோயிலினுடைய சிறப்பு. இத்துடன் இந்த அறுபடை வீடினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இதோட முடியுது. இத்தனை நாள் இத்தனை மாதங்கள் அறுபடை வீடுகள் பற்றி கேட்டதுக்காக உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நம சிவாய்.